தெலுங்கர்கள் ஏன் தாங்களை இப்ப அடையாளப்படுத்திக் கொள்றாங்க அப்படின்னா வேறு வழி இல்லை. நீங்க பிறமொழியாளர் இங்க பேசும் பொழுது கன்னடர் இருக்காங்க, மலையாளி இருக்காங்க, மராத்தியர் இருக்காங்க, எல்லாரும் இந்த மண்ணில வாழறாங்க. யாருமே ஆத்திரப்படல, கோவப்படல. ஆந்திராவில் பேராய கட்சியை சேர்ந்த பிராமணர்கள் தலைமை தாங்கினாங்க. விசால ஆந்திரத்துக்கு அவங்க தான் அந்த போராட்ட குழுவில் தலைமை தாங்கினாங்க. ஆனா பேராய கட்சியில இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியில இருந்துக்குன்னு தெலுங்கு தேசிய உரிமையில முன்னணி தலைமை வைத்தாங்க. படையல்குடி மக்களை மாநாட்டில் திரும்ப உட்காந்துக்கின்னு நான் அரசுக்கு ஆதரவா இருக்கேன், நான் சொன்னா எல்லாமே நடக்கும், நீ நான் படையல்குடி தானே என்கிட்ட சொல்லு, மறுநாளே உனக்கு வேலை வாங்கி தர அப்படின்னு இவர் சொல்ல முடியுமா? தமிழ் குடியாளையாளர்கள் சொல்ல முடியாது. அப்ப தெலுங்கர்கள் இந்த மண்ணில் துணிஞ்சி வெளியில தங்களை வெளிப்படுத்தியது காரணம் நம்ம பிறமொழியாளர் இந்த மண்ணை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லல, யாரையும் எதிரியாவும் பார்க்கல. ஏன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட 500 ஆண்டு 600 ஆண்டு இந்த மண்ணில் வாழ்ந்துட்டாங்க, சொந்தக்காரன் ஆயிட்டா. இன்னும் கொடுத்தா பொண்ணு எடுத்துக்கிற அளவுக்கு தமிழ் குடியோட பிறமொழி இன குடிகள் ஓரளவுக்கு கலப்பு ஏற்பட்டு போச்சு. இதுல ஏன் பேசுறாங்கன்னா, இப்ப தமிழர்களை சீண்டி விட்டு தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் அடித்தடியில் வந்ததுங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. புரியுதா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பார்த்திபன் இப்போ தான் ஒரு தெலுங்கர், நான் ஒரு நாயுடு கை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு. ஏற்கனவே பாக்யராஜ் பேசி இருந்தாரு. அதே போன்று போஸ் வெங்கட்டன் ஒரு நடிகர், நான் ஒரு நாயுடு கை அப்படின்னு ஒரு காணொலியில இன்டர்வியூல பேசுறாரு. இந்த மாதிரி எதற்காக தெலுங்கர்களாக இருந்தா கூட அவங்கள நம்ம தமிழர்களா தான் ஏற்றுக்கொண்டு இருந்தோம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர்கள் ஏன் திடீரென்று தெலுங்கர்கள்னு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்துல? இதுக்கு என்ன காரணமா இருக்கு? தெலுங்கர்கள் ஏன் தாங்களை இப்ப அடையாளப்படுத்திக் கொள்றாங்க அப்படின்னா வேறு வழி இல்லை. நீங்க பிறமொழியாளர் இங்க பேசும் பொழுது கன்னடர் இருக்காங்க, மலையாளி இருக்காங்க, மராத்தியர் இருக்காங்க, எல்லாரும் இந்த மண்ணில வாழறாங்க. யாருமே ஆத்திரப்படல, கோவப்படல. நம்ம பிறமொழியாளர் இந்த மண்ணை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லல, யாரையும் எதிரியாவும் பார்க்கல. ஏன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட 500 ஆண்டு 600 ஆண்டு இந்த மண்ணில் வாழ்ந்துட்டாங்க, சொந்தக்காரன் ஆயிட்டா. இன்னும் கொடுத்தா பொண்ணு எடுத்துக்கிற அளவுக்கு தமிழ் குடியோட பிறமொழி இன குடிகள் ஓரளவுக்கு கலப்பு ஏற்பட்டு போச்சு. இப்ப எல்லாருமே உற்ற நண்பர்களா இருக்காங்க, தோழர்களா இருக்காங்க. இப்ப யாரையுமே நம்ம அந்த மொழி வழி வேறுபட்டவங்கிறதால நம்ம பகை காட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி அந்த பண்பாடு தமிழருக்கு இல்லை. என்ன ஆளுமை செய்யாதுன்னு தான் சொல்றோம். ஒட்டுமொத்த தமிழினத்தை ஆளுமை செய்யாதீங்க. உங்களுடைய மக்கள் தொகை விழுக்காட்டுக்கு என்ன உரிமையோ அந்த உரிமையோட வாழறதுக்கு உங்களுக்கு அனைத்து உரிமையும் உண்டு. இப்ப நீங்க அதுக்கு சான்றா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர் நிறுத்திருப்பாங்க, அதே உங்களுக்கு சான்று. தெலுங்கரை அவங்க புறக்கணிக்கலையே. நாம் தமிழர் கட்சியில தெலுங்கர்களுக்கு கொடுத்திருக்காங்க, சௌராஷ்டிரர்களுக்கு கொடுத்திருக்காங்க, பிராமணர்களுக்கு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் தமிழர் அல்லாதவர் என்ற பாகுபாடற்று அந்தந்த மக்களுடைய மக்கள் தொகை விழுக்காட்டிற்கு ஏற்ப இதுவரை புறந்தள்ளப்பட்ட தமிழ் குடிகளுக்கு கூட வேட்பாளர் ஒதுக்கியிருக்காங்க. அப்ப இங்க எங்க பிறமொழியாளர்களை வெளியேறுன்னு சொன்னாங்க. ஆனா அது இல்லைங்க. நம்ம அப்படி ஒரு நடைமுறை இங்க செயல்பாடு எங்க நடக்கல. எவனையும் யாரையும் எழுத்து போட்டு இந்த உமாராணி பேசுற அப்படியே அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் பொழுது அந்த மாதிரி எண்ணம் வரும். செவில 2 விட்டா தேவைங்கிறது வரும். ராஜராஜன் பாட்டாங்கிறதும் தமிழ்நாடு ஏநாடுங்கிறதும் இவனெல்லாம் குமரி கண்டத்துல தமிழங்க வந்தவன்னு சொல்லும் போதெல்லாம் நம்மளுக்கு அப்படிப்பட்ட எரிச்சல் கடுப்பு தான் வருது. இதுல ஏன் பேசுறாங்கன்னா, இப்ப தமிழர்களை சீண்டி விட்டு
தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் அடித்தடியில் வந்ததுங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. புரியுதா? இத காரணம் காட்டி பாத்தீங்களா, சீமா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களை எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், யாரு பிறமொழியாளர்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு ஒரு பரப்புரை செய்யும் போது தெலுங்கர் இல்லாத மற்ற மொழி வழி தேசிய இன மக்கள் தமிழ்நாட்டில் வாழறவங்களும் இவங்க கூட அணி சேர்க்கறது, கூட்டு சேர்க்கறது. நாங்க கூடுதலா இருக்கோங்கிற எண்ணிக்கை தொகையை காட்டுறது. ஒருத்தவன் ரெட்டி நாயுடு மாநாட்டுல பேசுறான்ல, நாங்கெல்லாம் அப்படி கையை தூக்க மாட்டோம் வாழ உருவோங்கிறான்ல. இப்ப எப்ப குதிரைக்குள்ள இல்லைன்ட்டு இவங்க வெளியே ஒருத்தரும் வெளியே காட்டிக்கிறதுக்கு என்னன்னா தாங்கள் பெரும்பான்மையா இருக்கோங்கிறதுக்கும் அந்த பெரும்பான்மை நிலையை இங்க உறுதிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது இதுவரை தங்களுடைய மொழி வழி அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒரு பிரசித்தி பெற்ற மக்கள், சினிமா துறையிலேயோ அரசியல் துறையிலேயோ திரைத்துறையிலேயோ பிரசித்தி பெற்ற மக்கள் கூட இப்ப ஏன் அதை வெளியே சொல்ல வராங்கன்னா அதன் மூலம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவு உறுதிப்படும். ஏன்னா இவங்க கையில தானே எல்லாமே இருக்கு, எல்லா ஆளுமையும் கையில இருக்கிறதால ஒருவேளை இப்ப பார்த்திபெல்லாம் என்ன நினைக்கலாம், நம்ம தமிழன் நினைச்சுன்னு விட்டுற போறோம், மந்திரி வரலாம், மந்திரி தொழிலதிபர் வரலாம், நானும் நம்ம மனவாடுதான் அப்படின்னாக்கா அந்த ஆதரவு நிலை கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு திரைத்துறை முழுக்க அவங்க கையில இருக்கு. இப்ப தமிழன் நினைச்சு நம்ம படத்தை ஒதுக்கி விட்டுற போறான், நம்ம முன்கூட்டியே ஒரு போட்டுட்டோம்னா அவன் நம்பாளு. ரெட்டி மாநாட்டிலேயே சொல்றாருல, KN நேரு கலந்துங்க நடத்துன, நீங்க நம்ம ஆளு படிச்சவன் வந்துட்டு பிள்ளைங்க நீ மனவாடுன்னு சொல்லு, அதுக்கு அடுத்தது பூரா வேலையை நான் பாத்துக்கிறேன், உனக்கு ஒரு வேலையை வாங்கி தரேன்னு சொல்றாருல. இப்ப வன்னியர் சங்க மாநாடு போட்டு அந்த மாநாட்டு தலைமை ஏற்று துறைமுருகன் உட்காந்துங்க அப்படி சொல்ல முடியுமா? நான் வன்னியர் தான் சொல்லு, உனக்கு எதா இருந்தாலும் வேலையை வாங்கி தரேன்னு இவன் சொல்ல முடியுமா? இல்ல படையர்குடி மக்களை மாநாட்டுல திரும்ப உட்காந்துக்கின, நான் அரசுக்கு ஆதரவா இருக்க, நான் சொன்னா எல்லாமே நடக்கும், நீ நான் படையர்குடி தானே என்கிட்ட சொல்லு, மறுநாளே உனக்கு வேலை வாங்கி தர அப்படின்னு இவர் சொல்ல முடியுமா? தமிழ் குடியாளையாளர்னு சொல்ல முடியாது. அப்ப தெலுங்கர்கள் இந்த மண்ணில துணிஞ்சி வெளியில தங்களை வெளிப்படுத்தியது காரணம் அவங்க கையில தமிழகத்தினுடைய அனைத்து ஆளுமையும் வலுப்பெற்று இருக்குங்கிற ஒரே காரணம் தான். இந்த ஆளுமை நிலையிலிருந்து அவங்கள ஓரளவுக்கு சறுக்கல் நிலைக்கு கொண்டு வரணும்னா அரசியல் ஆளுமையை தமிழர்கள் கைப்பற்றணும். அந்த தமிழர்கள்னாக்க எடப்பாடியின் தமிழர்கள் தான் சொல்லக்கூடாது, தன்னலமற்ற தமிழ் தேசிய தமிழர்கள் மீது பற்று கொண்ட பொது நோக்கு எண்ணம் கொண்ட ஒரு தலைமை வந்தால்தான் அதை செய்ய முடியும். அதனால இவங்களுக்கு என்னன்னா வர தேர்தலில் தங்களை மீண்டும் ஆளுமை நிலையில நிலைநிறுத்திக்கிறதுக்காக அவங்கவுங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்குல்ல, நம்ம இந்த ஆளு நான் அந்த ஆளுனாக்கா அந்த ரசிகர் மன்றம் 10 ஓட்டு போடும், திமுகவும் திரும்பி அரசியல்ல நிலைநிறுத்தலாங்கிறதுக்காக தான் இப்படி வெளிப்படுத்திக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. கடந்த 500 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய ஆளுமைங்கிறது தெலுங்கர் கையில தான் இருக்கு. 500 ஆண்டு காட்டி போனா 600 ஆண்டு எடுத்துக்கலாம். கிபி 1400 விஜயநகர ஆட்சி துவங்கத்துல இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் தெலுங்கருடைய ஆளுமைக்கு கீழே தான் இருக்கு. இடையில இந்த விடுதலை அந்த காலகட்டம், அதுக்கு பிறகு விடுதலைங்கிற காலகட்டத்துக்கு முன்னாடி விஜயநகர ஆட்சிக்கு அடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல சென்னை மாகாணம் மெட்ரோ ஸ்டேட்னு வச்சிருக்கும் போது அதுல ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்ந்து இருந்ததால தமிழர்கள் குறிப்பாக பெரும்பான்மை தமிழ் மக்களை உள்ளடக்கிய குடிகள் மிகவும் மோசமான அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருந்தது. அது பொருளாதாரம், கல்வி, சமூக நிலை எல்லா அளவிலையும் பெரும்பான்மை மக்களை சேர்ந்த குடிகள், தமிழ் குடிகள் அது ஒடுக்கப்பட்டிருந்தது. சிறுபான்மை கொண்ட தமிழ் குடிகள் ஒரு சில குடிகள் தான் அவங்களுக்கு இணையா ஓரளவுக்கு இருந்தாங்க, தெலுங்கர்களுக்கு இணையா. இப்போது ஏன் அந்த நிலை வந்ததுன்னாக்க ஒடுக்கப்பட்டிருந்த தமிழர்களுக்கு, குறிப்பா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் குடிமக்கள் போன்றவர்கள் பொருளாதாரம், கல்வி, சமூக நிலை அனைத்திலும் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப இவங்களுக்கு சமூகத்தை பற்றிய புரிதல் ஆங்கிலேயனுடைய
வரவுக்கு பிறகு அந்த கல்விகள் ஆங்கிலேயர்கள் கல்வி கொடுத்த பிறகுதான் ஓரளவுக்கு தமிழ் குடிகள் கல்வி பெற்று வரலாறு புரிதல் பெற்று தமிழர் தாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை உணரக்கூடிய ஒரு சூழல் வந்தது. இப்ப அந்த காலகட்டம் இவங்க உணர்றதுக்கான காலகட்டம் வரும்போதுதான் விடுதலை போராட்ட காலகட்டம். அப்பதான் ஓரளவுக்கு, முற்றிலும் இல்ல, ஓரளவுக்கு எங்கோ ஒண்ணு ரெண்டு இருந்தாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர் தெலுங்கர்னு பாக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா தமிழ்நாடையே நம்ம தனியா பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு சூழல். ஒட்டுமொத்த இந்தியாவும் விடுதலை பெறணும் போது இந்திய தேசியத்துக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. அப்ப இந்திய தேசியத்துக்கு குரல் கொடுத்து இருந்த அதே வேளை விடுதலைக்கு முன்பு 20 சட்டமன்றத்தை இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது அந்த மக்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு 20 ஆங்கிலேயர்கள் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு, மும்பை ஸ்டேட்டுக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தேர்தலை வச்சிருக்கும் பொழுது அது அப்படியே 37 பிறகு அந்த தமிழ்நாடு பழைய மெட்ராஸ் ஸ்டேட்டினுடைய நீதி கட்சி ஆட்சியில இருந்து 20 37 வரைக்கும். அதுக்கு பிறகு பேராய கட்சி, காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பேற்றது. விடுதலை பெற்றோம். இப்ப விடுதலை பெற்ற பிறகு இந்த பேராய கட்சிங்கிறது இங்க ஒண்ணு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆந்திராவில பேராய கட்சியை சேர்ந்த பிராமணர்கள் தலைமை தாங்கினாங்க. விசால ஆந்திரத்துக்கு அவங்க தான் அந்த போராட்ட குழுவுல தலைமை தாங்கினாங்க. ஆனா பேராய கட்சியில இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்துக்குன்னு தெலுங்கு தேசிய உரிமையில முன்னணி தலைமை வைத்தாங்க. கர்நாடகால சமீட்ட கன்னடத்துக்கும் கன்னட பிராமணர்கள் தலைமை தாங்கினாங்க, பேராய கட்சியில இருந்தாங்க. அதே வேளை கன்னட தேசிய உணர்வுக்கு தலைமை தாங்கினாங்க. கேரளாவை நீங்க சொல்லவே வேணாம். கேரளாவில் நம்பூதிரிகள் தலைமையில தான் அந்த அவங்க இந்திய தேசிய பேரியக்கத்துல இருந்தாலும், பேராய கட்சியில இருந்தாலும், அந்த மலையாளிகள்ங்கிற அந்த உணர்வு ஐக்கிய கேரளம்ங்கிற கோரிக்கை முன் வச்சு எடுத்தாங்க. ஆனா இந்த 3 மாநிலத்துக்கும் மாறுபட்ட நிலை தமிழ்நாட்டுல இருந்தது. தமிழ்நாடு எல்லை பிரிக்கும் பொழுது அவங்கெல்லாம் தனித்தனி மாநில மொழி வழி தேசிய இனத்தை கோரிக்கை வச்சாங்க. தனி நாடு, அது தனி நாடுன்னா மாநிலம். இந்தியாவுக்குள்ள மொழி வழி தனி மாநிலத்துக்கு கோரிக்கை வச்சாங்க. அந்த எல்லை வரையறை எதோட வேணுங்கிறது போராடினாங்க. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு அமைப்பு போராடிச்சாங்கன்னா போராடல. தமிழ் தேசிய இந்திய தேசிய பேராய கட்சி, காங்கிரஸ் கட்சியில இருந்த மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்த தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள், இப்ப காமராஜரோ ராஜாஜி போன்றவர்களோ அப்படி தமிழ்நாட்டுடைய எல்லை வரையறையில இதோட வேணும், இந்த உரிமை வேணும்னு நின்னாங்கன்னா இல்ல. மாறா ராஜாஜி காந்தியனுடைய பற்றாளர்னா காமராஜர் நேருனுடைய பற்றாளர். இவங்க இந்திய தேசிய பற்றாளரா இருந்தாங்களே ஒழிஞ்சி தமிழ் தேசிய பற்றாளரா இல்ல. அங்க பேராய கட்சியில இருந்தவன் தான் தெலுங்கு தேசிய பற்றாளரா இருந்தான். ஆனா இங்க இருந்து பேராய கட்சியில இருந்தவன் இந்திய தேசிய பற்றாளரா இருந்ததுதான் தமிழருக்கு பெருங்கேடு. 1. 2வது, பேராய கட்சிக்கு மாற்றா மற்ற மாநிலத்துல இல்லாத தமிழ்நாட்டுல மட்டும் திராவிடம்னு ஒண்ணு முளைச்சி எழுந்தது. அந்த திராவிடம் முளைச்சி எழுந்ததுக்கு அடிப்படை காரணம் நீங்க உற்று நோக்கினீங்கன்னா, மற்ற மாநில மொழிவழி தேசிய இனத்துக்கு தலைமை அந்தந்த மொழிவழி தேசிய இனத்தில் உள்ள பிராமணர்கள், அவங்க எல்லாம் கற்றோர்களா இருந்தாங்க, விவரம் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க தலைமை வகிக்கும் பொழுது அந்த மண்ணையும் அந்த பண்பாட்டையும் மீட்டெடுக்கிறதுக்கு போராடினாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டுல இருந்த தமிழ் பிராமணர்கள் தலைமையேற்று தமிழ் தேசிய போராட்டத்தை கையில எடுத்திருந்தாங்கன்னாக்கா தமிழ்நாட்டுடைய நிலைமை இன்னைக்கு வேற மாதிரியா இருந்திருக்கும். மொழிவழி மாநில எல்லைகள் பிரிக்கும் பொழுதெல்லாம் நம்ம நிறைய மண் இழக்க வேண்டியது இருந்திருக்காது. ஆனா அப்படி அவங்க தலைமை ஏற்கும் பொழுது என்ன பின்விளைவு ஏற்படும்னா, இந்த திராவிடம் அன்னைக்கே போயிருக்கும், இந்த மண்ணில் எழுந்திருந்திருக்க முடியாது. இதனாலதான் திராவிடம் தேசிய இயக்கங்களை முன்னிலைப்படுத்தாம, அதாவது பேராய கட்சியா இருக்கிற காங்கிரஸ் இப்ப நீ திராவிட நாடு கேட்கிற,
யாரை எடுத்து கேட்கிற? மத்திய அரசு ஆண்டது யாரு? காங்கிரஸ் கட்சி. அப்ப காங்கிரஸ் கட்சி தானே உனக்கு எதிரி. இப்ப இந்த நிலை போய் இன்னைக்கு நிலை என்ன ஆகி போச்சுன்னா, இதுல எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க வந்து தெலுங்கர்களாக தங்களை காட்டிக்கிறாங்க. பார்த்திபனோ, பாக்யராஜோ, போஸ் வெங்கட்டோ, இன்னும் பல பேர் தெலுங்கர்களாக இப்போது தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்கன்னு கேட்கும் பொழுது இவங்களை இந்த கேள்விக்கு ஏன் திராவிட பத்தி பேசணும்? இவங்க வந்து தங்களை திராவிடர்கள் சொல்லிக்கலையே. எதுக்கு வந்தேன்னா, அந்த திராவிடம் ஆரியர்கள் பிராமணர்களை எதிர்நிலைப்படுத்தி இங்கு களமாடனத்தால மரபு வழியிலேயே தமிழர்கள் ஆசிவக மரபு சார்ந்தவங்க, தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஆசிவக மரபு தான் எல்லாரும் அந்த வாழ்வியல் பண்பாட்டு கூறுகளுக்குள்ளாதான் இருக்காங்க. இது வேதாந்த எதிர்ப்பு நிலை கொண்டது. அது பிராமணர்கள் எதிர்ப்பு நிலைங்கிறத விட வேதாந்த எதிர்ப்பு நிலை, வைதிக எதிர்ப்பு நிலை கொண்டது தமிழருடைய மரபியல். அப்ப இதுல பிராமணர்களை முன்னிறுத்தும் போது இது எளிதா இவங்க வந்து அதை பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால இது ஒரு காரணம். 65 ஏற்பட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது ஒரு காரணம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏதுவாச்சு. அதுக்கு பிறகு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து 72, 73 எம்ஜிஆர் பிரிஞ்சு வராரு. அதுல இருந்து தொடர்ந்து அதிமுக, திமுக ஆகிய 2 திராவிட இயக்கங்கள் தான் இந்த மண்ணை ஆண்டுகின்னு இருக்கு. இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இதுல யாருமே தமிழர் கிடையாது. பேராய கட்சிக்கு பிறகு வந்தது. நீங்க பொதுவா திராவிட இயக்கம்னு பார்த்தாலே அந்த இயக்கம் எதுவுமே வந்து தமிழர் தலைமையில உள்ள இயக்கமா இருக்காது. அது திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், தேசிய முற்போக்கு திராவிட கழகமா இருக்கலாம், மறுமலர்ச்சி திராவிட கழகம். இப்படி திராவிடங்கிற பேர் தாங்கின ஒரு கட்சி இங்க தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது தலைமை தமிழர் அல்ல, குறிப்பா தெலுங்கர்களா இருக்கும். இப்ப இந்த 55 ஆண்டு கால ஆட்சியில என்னாச்சுன்னாக்கா, மற்ற மாநிலங்களை நம்மளை ஒட்டி உள்ள அண்டை மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நம்மளுடைய சுற்றுச்சூழல் முற்றிலும் இழந்திருக்கும். மலைகளை இழந்திருக்கோம், ஆறு மணல்களை இழந்திருக்கோம், கனிம வளங்களை இழந்திருக்கோம். ஒரு அடுத்த தலைமுறை வாழ முடியாத அளவுக்கு இந்த மண்ணில் வந்து அனைத்து பொது மக்களுக்கு பொதுவானது. ஆறு தனிப்பட்ட ஒருத்தனுக்கு பாதிப்புன்னா ஆத்துல மண் எழும்போது யானை கேட்பான். இவன் கொல்லியில போய் இப்போ 2 வண்டி மண்ணு ஒரு தனி ஒருத்தன் கொல்லியில ஆளுனாக்கா அவன் சண்டைக்கு வருவான். ஆத்துல ஆளுனா எங்கேயோ ஆளுறா நம்மளுக்கு நினைத்து உட்காந்துருக்கான். இப்படி காடு, மலை இது எல்லாமே இங்க அழிக்கப்பட்டிருக்கு. இந்த அழிக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு. இறுதியா ஈழப்போர் 83 இருந்து அது அப்படியே படிப்படியா வளர்ந்து 2009 முற்று பெறும்பொழுது முள்ளிவாய்க்கால்ல ஈழப்போருக்கு எந்த அமைப்பு ஆதரவு கொடுக்குதோ அதுக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமானதால அது சார்ந்துதான் பேச ஆரம்பிச்சாங்களா ஆதரவு நிலை ஒழிய உண்மையிலே இல்லை. குறிப்பா வந்து திமுகவுடைய தலைமை கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் ஆதரவுங்கிறது போலியான ஒரு ஆதரவு. எம்ஜிஆர் உண்மையில வெளிப்படையா பேசுறதுனால உண்மையிலேயே அவர் உதவி செய்தார் அன்னைக்கு. இப்ப இந்த 2009 போர் முடிவுக்கு வந்த பிறகுதான் பெரும்பாலும் தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் அந்த திமுக சார்ந்து இருந்தவங்களுக்கு அப்ப நம்ம இதுவரைக்கும் தமிழ் தேசியம் திராவிடத்துல தேடி இருந்தோம், இது தவறா அப்படிங்கிற சிந்தனை வருது. அப்ப அந்த மறு ஆய்வுக்கு எல்லாத்தையும் உட்படுத்தும் போது ஈவாராவுடைய கருத்துகள் ஒவ்வொன்றையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அப்ப தெலுங்கர்கள் தான், குறிப்பா ஈழப்போர் அழிவுக்கு காரணம் தெலுங்கர்களும் மலையாளிகளும் தான். அன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர்ல இருந்து தூதரகத்துல இருந்து இருந்தது பூரா மலையாளி. நாயர், மேனன் எல்லாமே அன்னைக்கு இருந்தவங்க. இங்க கருணாநிதி இந்திய அரசு வழிநடத்தினது மலையாளிகள், தமிழ்நாட்டு அரசு தலைமை தாங்கி ஒத்துழைப்பு கொடுத்தது தெலுங்கர். இந்த 2 இனமும் தான் ஈழத்துல தமிழகத்தை அழிச்சுது. இந்த புரிதலுக்கு வந்த பிறகுதான் அப்ப தெலுங்கர்கள் இங்க வந்து அரசியல் ஆளுமை மட்டும் இல்ல, பொருளாதாரம், வணிகம், கல்வி நிறுவனங்கள், பெரும்பான்மையான நிலவுடைமையாளர்கள், அரசு அலுவலகத்தில் அரசு பணியாளர்கள், அமைச்சர்கள், இப்படி எல்லாமே
எல்லா துறையிலையும் அவங்களுடைய விழுக்காடு இல்லை. அவங்களுடைய விழுக்காடு 6 விழுக்காடு இருக்குன்னாக்கா அவங்க கைப்பற்றி இருக்கிறது 60 விழுக்காடு கிட்ட கைப்பற்றி இருக்காங்க. இது எப்போ உணர்றோம்னா முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு பிறகுதான் உணர்றோம். அதுக்கு பிறகு தமிழ் தேசியம் என்ற ஒன்று 4 சுவற்றுக்குள் பேசப்பட்டு வந்தது அது வரைக்கும் வீதிக்கு வருகிறது. எப்போ சீமான் அரசியல் கட்சியாக அது பரிணமிக்கப்படும் பொழுதுதான் வெகுஜன மக்களை சென்று அடைகிறது. இப்ப இவங்க அரசியல் கட்சியா இல்லாத நம்ம எந்த தமிழ் தேசியம் பேசினாலும் இவங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லை. அவங்களுக்கு அரசியல் இயக்கமா வரும்போது அரசியலை கைப்பற்றினா எப்படி 67 பிறகு தமிழகத்தில் தேசிய கட்சிகள் இந்த தமிழ்நாட்டை ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லையோ அதே நிலை திராவிடத்திற்கு மீண்டும் ஏற்படும். ஒரு முறை தமிழ் தேசிய இயக்கம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்றிவிட்டால் அதோடு திராவிடத்தினுடைய வரலாறு இந்த மண்ணில் முடிக்கப்பட்டுவிடும். இப்ப இதுதான் அவங்களுக்கு அச்சம். இப்ப இது எழுந்து வர 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 என்னன்னாக்க இதை எதிர்நிலைப்படுத்தணும்.